ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2.5 எக்ஸசைஸ். ஆல்ரெடி அந்த எக்ஸசைஸில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து 10 கொஷின் வந்து பார்த்தோம். இல்லை 11th கொஸ்டின்லேருந்து 14 ஒரு 4 கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா, த சம் ஆஃப் 3 consecutive terms is or AP is 27, the product of 288. Find the 3 terms find out பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டிஷன் என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு கண்டினியூஸான கான்செக்டிவ் டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா a minus d, a and a plus d. இந்த கண்டினியூஸ் ஃபார்ம் இப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஏபின்னு சொல்கிறோம். அப்போது இதில் என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி a minus d plus a plus a plus d இதனுடைய அடிஷன் மீன்ஸ் அதனுடைய சம் பார்த்தீங்கன்னா 27. இதில் மைனஸ் டியூ ப்ளஸ் டூ கேன்சல் ஆகிடும். மாதிரி என்ன இருக்குது? ஏ இருக்குது, அதாவது 3a இருக்குது. ஓகேவா? அப்போது 3a ஈக்குவல் 27. 3 1s are 3, 3 9s are 27. அப்போ ஏவுடைய வேல்யூ 9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன்னா ப்ரொடக்ட் சொல்கிறாங்க, மல்டிப்ளேஷன். அதாவது a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி இதோடைய ப்ராடக்ட் வந்துட்டு பெருக்க பலன் என்னென்னா 288. இப்போ a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி அது மட்டும் வச்சுட்டு காமனாக ஏ வெளில எடுத்துடலாம். ஏ மட்டும் அப்படியே இருக்கட்டும். a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி அது பார்த்தா என்ன ஃபார்முலா இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது டி ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் 288. இதில் ஏவுடைய வேல்யூ அவங்களே கொடுத்தான். எவ்வளோ? 9. ஏ ஸ்கொயர் 9 ஸ்கொயர் பண்ணால் 81. டி தான் நமக்கு அப்போ டி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் 288. இப்போ இந்த 9 இதை கேன்சல் பண்ணலாமா? 9 1s are 9, 9 32s are 288. அப்போது 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் 32. அப்போது டி ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வரும்? 81 மைனஸ் 32 கிடைக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் விட்டு பாருங்கள். டி ஸ்கொயர் ஈக்குவல் 49. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா டி ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 49. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஆன்சர் வரும் 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்க. அந்த கண்டிஷனர் ஏடி அந்த ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ டியோட வேல்யூ என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ப்ளஸ் 7 இருக்கிறப்ப என்ன வேல்யூ கிடைக்கும்? மைனஸ் இருக்கிறப்ப என்ன வேல்யூ கிடைக்கும் பார்க்கலாமா? ஓகேவா? இப்போது அந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி. இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ அங்கே அப்ளை பண்ணலாமா? ஏவுடைய வேல்யூ நமக்கு தெரியும் 9, டியோட வேல்யூ 7. சப்போஸ் இது வந்து ப்ளஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா 9 7 வந்து ப்ளஸ் வேல்யூ வந்தால் என்ன பார்க்கலாம்? 9 இங்கே 9 ப்ளஸ் 7, 9ல் 7 போனால் 2, 9 ப்ளஸ் 7 16. ஓகேவா? இது வந்து ஒரு கண்டிஷன். சப்போஸ் டியோட வேல்யூ மைனஸ் 7ம் ஏவோட வேல்யூ 9ஆக இருந்துச்சுன்னா என்ன இது பார்ப்போம். அதே ஃபார்முலா தான். 9 மைனஸ் மைனஸ் 7 9 ப்ளஸ் மைனஸ் 7. ஓகேவா? 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 9 மைனஸ் 7 9 ப்ளஸ் 7 16 9 இது 2. ஓகேவா?
ஸோ லாஸ்ட்டாக இந்த டேர்ம் நீங்கள் எழுதணும். there are the three terms are என்ன term 2 9 16 or 16 9 2 இதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். The ratio of 16th and 18th term of an AP is 7:9. is a find 9th and 13th term. ரேஷியோ கொடுத்து கேட்டுறாங்க. அதாவது T6ஓட வேல்யூம் T8ஓட வேல்யூம் பார்த்தீங்கன்னா 7/9. இப்போ 9th and 13th term கேட்குறாங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? a plus 5d by a plus 7d equals 7/9. நெக்ஸ்ட்டு இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 9a plus 9 5s are 45d. நெக்ஸ்ட் இது கிராஸில் 7a plus 49d. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது 9a ஏல ஒரு பக்கம் வச்சுருங்க, டிலாம் ஒரு சைடு 9a அப்படி வச்சிடலாம். மைனஸ் இந்த ப்ளஸ் 7a இந்த பக்கம் எடுத்துக்கோன்னா -7a ப்ளஸ் 45d அப்படி வச்சுருங்க, -49d ஈக்குவல் 0. இப்போ ஏலாம் கேன்சல் பண்ணுங்க, 9a 7a மைனஸ் பண்ணால் 2a, இது -4d ஈக்குவல் 0. இது நம்ம ஒரே இதுவாக போட்டலாம். ஓகேவா? -4d. ஓகேவா? இப்போது 2a equal 4d. 2 1s are 2, 2 2s are 4. இப்போ a equal 2d. ஓகேவா? கச்சிச்சா? இந்த வேல்யூவை இந்த இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் பாருங்கள். சப்ஸ்டிட்யூட் a equal 2d. இந்த இதுவை T9 டேமு 13 டேம்னு கேட்டாங்க. அப்போது T9/T13 equal a plus 8d by a plus 12d. ஏவோட சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 2d plus 8d by 2d plus 12d. ஓகே, மற்ற 2 plus 10d by 14d. இப்போது கேன்சல் பண்ணலாம். 2 5s are 10, 2 7s are 14. அப்போது 5/7d. இந்த dd கேன்சல் ஆகிடும்ல. இப்போ 5/7. அப்போ ஆன்சர் வந்து 5:7. ஓகேவா? நெக்ஸ்ட் 13 கொஞ்சம் பெரிய சம் தான், கொஞ்சம் ஈஸியாக தான் போடலாம். ஓகேவா? அந்த கண்டிஷன் வச்சு இந்த 5 days ஒரு டெம்பரேச்சர் உடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா, கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். 5 days உடைய டெம்பரேச்சர் a minus d, a plus d, a plus 2d, a plus 3d இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடணும். ஓகேவா? 3 days டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 0. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா a plus d plus a plus 2d இது வேல்யூ 0.
அப்போ உள்ள ஏல வட்ட 1 2 3 ஏ இருக்குது. அப்போ 3a + 3d = 0. ஓகேவா? 3a 3d = 0னா அப்போது a + d உடைய வேல்யூ 0 தான். அப்போ a = -d வரும். இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண, a உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பாருங்கள், a + d + a + 2d + a + d + a + 2d + a + 3d + a + 4d = 18. ஓகேவா? வெட்டின் ஏருக்கு 1 2 3 ஓகே 1 2 3 இருக்குது. ஃபுல்லியே 3 இருக்கா? அப்போது 3a + 9d = 18. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா -3d, ஏன்னா ஏவோட வேல்யூங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் -dன்னு, அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். -d + 9d = 18. இது 2 மைனஸ் பண்ணால் 6 வரும். இது 18. 6 1s are 6 3s are 18. இப்போ d = 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூ அப்படியே 3 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா? d ஓட வேல்யூ 0, a ஓட வேல்யூ 0. ஓகேவா? d ஓட வேல்யூ 3. ஓகேவா? இப்போ 5 days டெம்பரேச்சர் பாருங்கள், அதோட ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண 0 - 3 0 0 + 3 0 + 2 × 3 அப்படியே போடுங்க. 0 + 3 × 3 0 - 3 -3 0 3 6 9 இது டிகிரி செல்சியஸ் போட்டுங்க. ஓகேவா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் சம், 14th சம். பெரியவர்கள் ஒரு ஃபஸ்ட் இயரில் 15,000 ஏர்ன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இயரும் 1,500 இன்க்ரீஸ் ஆகும் சேலரி. ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் 13,000 ஒரு ஃபஸ்ட் இயர் 13,000 எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் 900 பெர் இயருக்கு 900 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இத்தனை வருஷத்துக்கு 20,000 சேவ் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. 20,000 சேவ் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. இயர்லி அந்த டேபிளுக்கான ஃபஸ்ட்டு ஒன்று போடுறேன், அது நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் இயரில் 15,000 ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா? அது எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுன்னா 13,000 எக்ஸ்பென்சஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ சேவிங்ஸ்னால் 2,000. அதே செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 16,500 ஏர்ன் பண்ணுறாரு. அதாவது 900 இன்க்ரீஸ் ஆகுனால 2,000 இது பண்ணுறதுனால. ஓகேவா? அப்போது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுனா 30,900 1 இயருக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் இயரில் 1 இயருக்கு 900 எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கு செலவு பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் ஆகிறப்போ அது 900 அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸு 2,600. நெக்ஸ்ட் தேர்ட் இயர் எவ்வளோ 18,000 சேலரி. இது 14,800 எக்ஸ்பென்சஸ், 3,200 சேவிங்ஸ். அப்போ ஏபி ஈக்குவல்ட் ஒன் இயருக்கு இவ்வளோ 2,000.
அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது 600. ஓகேவா? இப்போ ஹவு மெனி இயர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு 20,000 எவ்வளோ ஆகணும்? ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏஎன் ஈக்குவல் 20,000. இப்போ அந்த ஃபார்முலா வச்சு போடலாமா? ஏஎன் ஈக்குவல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இதுதான் இது ஃபார்முலா. இதை ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஏவை கண்டுபிடிக்கணும். இது ஏவுடைய வேல்யூனா 2000. ஏவுடைய வேல்யூ 2000. ஸ்டார்டிங் அதுதான் வருது. சேவிங்ஸில் ஸ்டார்டிங்னா வருது. நம்ம எங்கே அந்த காலம் ஸ்டார்டிங்னா அது 2000 தானே வருது. ஓகேவா? அப்போ ஏஎன் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 20,000 போட்டோம். ஏவுடைய வேல்யூ 2000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது. -1 இன்ட்டு 600 போட்டுமா? அப்படியே அப்ளை பண்ணலாமா? 2000 நம்பர் ஆஃப் இது பற்றி இந்த வேல்யூ அப்படியே இப்படி வச்சுருங்க. n-1 இன்ட்டு டி ஈக்குவல் 20,000 மைனஸ் 2000 மைனஸ் பண்ணிங்கன்னா 18,000 ஆகும். இங்கே டியோட 600 அவ்வளோ இருக்கா? அப்போ இங்கே 600 அப்படியே வச்சிடலாம். அப்போ n-1 இன்ட்டு 600. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 6 1 6 6 3 18 30. அப்போ n-1 ஈக்குவல் 30. அப்போ n ஈக்குவல் 30 ப்ளஸ் 1. ஆன்சர் 31. ஓகேவா? இவ்வளோ சம் 31. ஓவரால் இந்த 2.5 எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.